அன்பானவர்களே வணக்கம். உனக்காகவே சொல்லுகிறேன். நீங்கள் இதை கேளுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்புங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைய தலைப்பு கஷ்டம் என்ற துன்பம். கஷ்டம் என்ற ஒன்று தனியாக இருக்கிறதா? நாம் என்ன நினைக்கிறோம்? துன்பம் என்ற கஷ்டம் இருட்டு போன்றது, இன்பம் என்பது வெளிச்சம் போன்றது. வெளிச்சம் இருக்கிறது, இருட்டு என்ற ஒன்று இருக்கிறதா? என்ன குழப்பமாக தெரிகிறதா? இருட்டு என்ற ஒன்று இல்லவே இல்லை. எங்கு வெளிச்சம் இல்லையோ அது இருட்டு. சூரியனும் நிலவும் இல்லாத அமாவாசையில் கூட கும்மிருட்டு இருக்காது. வெட்ட வெளியில் போய் நின்று அந்த வெளிச்சத்தை பாருங்கள். கிட்டத்தட்ட நட்சத்திரங்களின் வெளிச்சமாக இருக்கும், லேசாக வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்திற்கு கண் பழக்கப்பட்டுவிடும். வெளிச்சமே இல்லாத இடத்தில் சிறு துளி, ஒரு துளி வெளிச்சம் வந்தாலும் கூட இருட்டு போய்விடும். என்ன தெரிகிறது? இருட்டு என்பதே இல்லை. வெளிச்சம் இல்லையெனில், புரிகிறதா? வெளிச்சம் இல்லையெனில் இருட்டு இருக்காது. வெளிச்சம் இல்லையெனில் இருட்டு இருக்கும். வெளிச்சம் வந்தால் இருட்டு போய்விடும். ஆக எங்கு வெளிச்சம் இல்லையோ அதுதான் இருட்டு. எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே வெளிச்சத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. அதை வெளிச்சமாக மனம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் துன்பம் என்கிற இருட்டை நாம் உணர்கிறோம். தினமும் நாம் எடுத்துக்கொள்கிற ஓய்வு தூக்கம் இல்லையா? தினமும் நாம் எடுத்துக்கொள்கிற ஓய்வு தூக்கம். வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக எடுத்துக்கொள்கிற ஓய்வு மரணம். தூங்கி எழுங்குகிற போது இன்பமாக தெரிகிறது. நிரந்தர தூக்கம் மரணம் என்பது கொடுமையாக, கஷ்டமாக தெரிகிறது. பயப்படுகிறோம். புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே இன்பமயமானது தான். எல்லா செயலுமே, எல்லா நிகழ்ச்சிகளுமே நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. மரணம் மட்டும் எப்படி துக்கமாக இருக்க முடியும்? மீண்டும் சொல்லுகிறேன், வெளிச்சம் இல்லாத இடம்தான் இருட்டு. வாழ்க்கையில் அனைத்தையும் ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டால் துக்கமில்லை. மகிழ்வான சம்பவங்களை நம் வாழ்வில் நாம் இருந்தாலும் துக்கமாக சம்பவங்களை நமது பலத்தை சேர்த்து கோர்த்து மனதில் வைத்துக் கொள்கிறோம். புரியல இல்லையா? அதாவது எத்தனையோ நன்மையான சம்பவங்கள் நடக்கிறது, ஆனால் துன்பமான சம்பவங்கள் தான் மனதிலே பதிய வைத்துக் கொள்கிறோம். அடுத்தடுத்து வருகிற கஷ்டமான நிகழ்வுகளை, கஷ்டமான நிகழ்ச்சிகளை, துன்பங்களை கோர்த்து மனதிற்குள்ளே அப்படியே வைத்து கொண்டே வருகிறோம். மீண்டும் மீண்டும் துக்கமான சம்பவம் என்று நாமே முடிவு செய்து மனதில் பதிய வைத்துக் கொள்கிறோம். என்ன நடக்கிறது? வாழ்க்கை முழுவதும் துக்க என நினைக்க ஆரம்பித்து விடுகிறது நம்முடைய மனம். வாழ்க்கை முழுவதும் துக்கம் என நினைக்க ஆரம்பித்து விடுகிறது. கஷ்டம் கஷ்டம் என்று நம் வாழ்க்கையையே இருட்டாக்கி வைத்திருக்கிறோம். எதை டியூன் செய்கிறோமோ அந்த சேனலை தான் படம் காட்சியாக நமக்கு வரும். நம் மனதில் எதை டியூன் செய்கிறோமோ அதுவே மீண்டும் மீண்டும் காண கிடைக்கும். வாழ்க்கையில் ரசிக்க ஆரம்பியுங்கள். வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பியுங்கள். நடப்பது எல்லாம் அதிசயம் என கவனியுங்கள். மகிழ்ச்சியாக இருக்கும். ஏற்றுக்கொள்வோம். வாழ்வே வரமாகும். எது நடந்தாலும் விபத்தாக பார்த்தால், கெட்டதாக பார்த்தால், கஷ்டம் என நீங்கள் நினைத்தால் அந்த வாழ்க்கையே, அந்த மனமே அதை எடுத்துக்கொண்டு ரசனையாக இல்லாமல் போய்விடும். ஆகவே அனுபவம் புரிகிறது. அதாவது விரக்தி, கோபம் வரும். வாழ்வே சாபமாகிவிடும். அதாவது துன்பம் என்று எதை எடுத்தாலும் நமக்கு என்ன ஆகிவிடும்? அனுபவம் புரியாது. அதன் விரக்தி வரும், கோபம் வரும். அதனால் அந்த கோபத்தினாலே விரக்தி வந்து, கோபம் வந்து பிபி அதிகமாகும். ஆகவே வாழ்வே சாபமாகிவிடும். ஒவ்வொரு உயிரும் விபத்தாக இந்த பூமிக்கு வரவில்லை. புரிகிறதா? ஒவ்வொரு உயிரும் விபத்தாக இந்த பூமிக்கு வரவில்லை, அதிசயமாக இங்கு அவதரித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மனதில் நல்ல உயர்ந்த எண்ணங்களை வளர விடுங்கள். மரணம் கூட மங்களகரமானது தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது அனைத்தும் இன்பமயமானது தான் என்பதை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாமே மங்களகரமானது தான். நம்மை நாமே இருட்டு என்ற கஷ்டத்துக்கு வரவழைத்து கொள்ளாமல், அதாவது மனதை மங்களகரமான மகிழ்ச்சியான வெளிச்சமாக வைத்துக் கொள்வோம். எப்பொழுதும் நிம்மதியாக வாழலாம். இந்த பஞ்சபூதங்களும் ஒவ்வொரு செயல்பாட்டையும் உணர்ந்து ரசிப்போம். மகிழ்ச்சி எனும் வானத்தில் சிறகை விரிப்போம்.
பஞ்சபூதங்களின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் நாம் உணர்ந்து ரசிப்போம். மகிழ்ச்சி எனும் வானத்தில் சிறகை விரிப்போம். வாருங்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி.